நான் யாருன்னு கேளுங்களேன். நீங்க யாரு? சிஎம் தம்பி நான். நான் சிஎம் தங்கச்சி நான். என்ன கேளுங்க என்ன கேளுங்க. நான் சிஎம் ஓட ஆளு. த்ரிஷா கே போட்டிக்கு வருவேன் நானு. எலெக்ஷன் முன்னாடி வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கினேன். பிகாஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் தான் இந்த மாதிரி மாசான டைட்டில் கார்டு யாருமே டிசர்வ் பண்ண மாட்டாங்க. தளபதினாலே ரீமேக் ஒன் மேக்கில் இல்லை ஒன்லி மேக் தளபதி மேக்கு. ஒரு படம் நடிச்சாலும் நல்லா இருக்கும். இல்லைண்ணா அடுத்து பிஎம் ஆவார். அதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் ஆனதுனால ஒரு படம் நடிச்சிட்டாரு. அடுத்தது பிஎம் ஆவார். இன்னும் ஒன்று சின்ன பசங்க வரல, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பசங்களை ஏமாற்றிட்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். கூட வாழ்றாருண்ணா, இது மேலே என்ன வேணும்? லவ் யூ தளபதி. படம் சூப்பராக இருந்துச்சு. வந்துட்டு சூப்பராக இருக்குது. அனில்ஸ்க்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட அவரோட கேரியரே முடித்த மாதிரி ஒரு சூப்பர் படம். எல்லாம் ரொம்ப அழுக வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப மாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஸோ வெறித்தனமான ஒரு டாக்ஸிக் அனில்னா அது என் பேரை சொல்லலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீகேப் மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்லேருந்து நடித்த படம், அதுவும் ரொம்ப ஹிட்டான படம்லாம் டக்குன்னு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு லெவல். கண்டிப்பாக தமிழ்நாட்டை அவர் மாற்றுவார். முதலமைச்சர் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த டைட்டில் கார்டே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அவர் வந்துட்டு சிஎம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம்னு வந்துட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா படம் பங்கமாக இருக்கும். இன்னும் நம்ம தளபதி நினச்சி பார்த்தாலே மாஸ் ஆகிடும். இப்போ சிஎம்னால தெரிக்க விட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வந்துட்டு எப்படின்னா, நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கினேன். பிகாஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் தான் இந்த மாதிரி மாசான டைட்டில் கார்டு யாருமே டிசர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது தான் நாங்கள் கெத்து. இல்லை ஏ சர்டிஃபிகேட்னு இல்லை நீ முட்றா. சில்ட்ரன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அவங்க எதுக்கு இதுக்கு வந்துட்டு 18+ ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ சில்ட்ரன்ஸ் மஸ்ட்டு பாருங்கள். வீட்டில் வந்துட்டு ஏற்றியாவது பாருங்கள். பிளாக்ல பார்க்காதீங்க. இப்போ ஹெச்டி அஃபிஷியலாகவே வரும், அதில் பாருங்கள். ஏதாவது தாங்க முடியல அண்ணா. இன்னொரு படம் நடிச்சாருனா நல்லா இருக்கும்ண்ணா. சூப்பராக இருக்கும்ண்ணா. இன்னொரு படம் நடிச்சாருனா நல்லா இருக்கும். இல்லைண்ணா அடுத்து பிஎம் ஆவார். அதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் ஆனதுனால ஒரு படம் நடிச்சிட்டாரு. அடுத்தது பிஎம் ஆவார். ஹை கைஸ், நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட். மொதல் படம் விஜயோட மொதல் படம். பெங்களூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. எப்படியோ நான் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம பசங்களுக்கு டிக்கெட் பார்க்கணும்ல. ஸோ டிக்கெட் எடுத்துட்டு பெங்களூர்லேருந்து வர வச்சு பார்க்க வச்சிருக்கேன். அழுகுறாங்க ப்ரோ. வந்துட்டு ரீல்ஸில் கூட பார்க்கல. இன்னும் 3வது நாள் ஆயிடுச்சு, இன்னும் ரீல்ஸ் வாங்க, அதுவும் பார்க்கல. அவங்களும் வாழ்க்கையில சாதிக்க போறாங்களாம். என்னன்னு கேட்டு கண்டிப்பா நான் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு இருக்கா. அண்ணா நம்ம கூட வாழ்றாருண்ணா, இது மேல என்ன வேணும்? லவ் யூ தளபதி. இல்ல பண்ண மாட்டோம். நம்ம கூட இருக்காரு அவரு. லவ் யூ ஆல். பை பை. தளபதி டிவிகே ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னா. இனிமேல் எதிர்பார்ப்போம். இன்னும் எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட நாங்க. சூப்பரா இருக்கு. நான் வந்து பாருங்க எல்லாரும். ஜனநாயக படம் தலைவரை கடைசியாக பார்க்கறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே நல்ல படம், சூப்பராக இருக்குது. ஃபைட்ஸ் அந்த பழைய படத்தை கில்லி படத்தோட அந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி கனெக்ஷன் ஆகுது. அதெல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப. நான் அந்த காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜும் அப்புறம் நம்ம தளபதியும் அந்த காம்பினேஷன் திரும்பி கொண்டு வந்த மாதிரியே இருக்குது. நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப தலைவர். அது எமோஷனல்ஸ்லாம் சொன்னால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் திரும்பி பார்க்க முடியாது தான். ஆனால் நமக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தளபதி படம் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஆனால் நம்மளுக்காக உழைக்க சிஎம்மா நமக்காக தமிழ்நாடு உலகத்துக்காக நம்மளுக்காக வந்திருக்காரு. எங்கள் அண்ணன் சிஎம் நமக்காக வந்திருக்காரு. நான் யாருன்னு கேளுங்களேன். சிஎம் தம்பி நான். சிஎம் தங்கச்சி நான். என்ன கேளுங்க. நான் சிஎம் ஓட ஆளு. த்ரிஷா கே போட்டிக்கு வருவேன் நானு. அன்னிக்கே போட்டிக்கு வருவேன். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படம். நிறையா உலகத்துக்கு தேவையானது சொல்லிட்டு தெரியலையா படம் எப்படி இருக்குன்னு. செம்ம. எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா கருத்தும் அது இப்போ தேவையான படம். 3 மணி நேரம் செமையா இருந்துச்சு. இவ்வளவு கொண்டாடிட்டீங்க. ஆனா இதுதான் தளபதியோட கடைசி படம். அது திரும்ப வந்த படத்தை உட்கார்ந்து வந்து தியேட்டர்ல பார்க்கணும். இல்ல என்ன தெரியுமா பிளான்ல இருக்காங்க? 69 ஒரு மூவி இருக்கு. 69 வருஷத்துக்கு நாங்க ஓட்டுவோம். ஓட்டி வந்து பார்ப்போம். புது படம் வராது இல்ல. பரவாயில்ல
அப்படியே திருப்பி பழைய படத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்குறோம்ல டெய்லியுமே. சிஎம் அத சொல்லுங்க. இப்ப சிஎம் நம்ம 2-3 டைட்டில் கார்டு எதிர்பார்த்தோம். இப்ப இந்த படத்துல ஒரு டைட்டில் கார்டு வந்திருக்கு. அது எப்படி இருக்கு? டைட்டில் கார்டை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். உங்க ஃபேன்ஸ் இருக்கீங்க, எப்படி மிஸ் பண்ணலாம் நீங்க? இங்க வந்து எனக்கு சொல்லுங்க. டைட்டில் கார்டு பாக்குறீங்க? பார்க்கல. நான் பார்க்கல. இல்ல இவரே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் ஆயிடுச்சு. செமையா இருந்துச்சு. கடைசியா ஒரு 2 நிமிஷம் தளபதி வந்து எல்லாரையும் அழ வச்சிட்டாரு. ஆமா, நானே அழுதுட்டேன். வெளியே ரொம்ப கஷ்டமா அது இருக்கு. அப்படியே ஒரு சைலண்டா ஆயிடுச்சு அந்த 2 நிமிஷம். 3 மணி நேரம் அந்த படம். 3 நேரம். கத்தி கத்தி தொண்டை வலி வந்து கடைசி அந்த திங்கட்கிழமை போய் என்ன பண்ண போறோம் கடைசி அந்த எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசிக்கு போட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. யாரு நடிக்கிறாங்கன்றதுதான் மேட்டர். தளபதி நடிச்சாலே மாஸ். படம் லீக் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் இம்பாக்ட் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. செம மாஸ். மத்தவங்களுக்கான இம்பாக்ட் ஆகும், தளபதிக்கு ஒரு இம்பாக்ட் அனிலுக்கு ஃப்ரெஷ் மூவி தாங்க. அனில் தலைவரோட படம் செம்ம. இந்த படம் மட்டும் எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா 200 234 அவரது தான். எல்லாருக்கும் எமோஷன் தான். எல்லாம் கண்ணிலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்து குறைக்க முடியாமல் உள்ள உட்கார்ந்தேன். கடைசியா ஒரு 2 நிமிஷம் அழ வச்சிட்டாரு. ஆமாம், எல்லாருக்குமே அதுதான். இதுவே இப்போ இந்த 2வது 3வது நாளைனா ஃபர்ஸ்ட் நாள்லாம் வந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக வந்துடும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டேன், டிக்கெட் கிடைக்கல எனக்கு, நீ தான் கிடச்சிது. அதுக்காகவே முன்னாடி நான் கால் மணி முன்னாடி ஒய்ஃபு கிளம்பவே இல்லை. காலில் முன்னாடி மிஸ் பண்ண 100 ஷோக்கு வந்திருப்பேன். நான் அந்த டைட்டில் கார்டுக்காக தான் வந்தது. முன்னாடி பாண்டே காலுக்குலாம் வந்து நின்ட்டேன் நான். தளபதி கச்சேரிக்கெல்லாம் ஃபுல் வைப்பு. பசங்களாம் நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் அந்த இங்கே விட்டுருக்காங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு படம், அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ப்ரோ சின்ன கடைசி ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டாங்க, அது பார்த்தா கொஞ்சம் எமோஷனாக இருக்குது. ஆனால் தளபதி பண்ணால் கொஞ்சம் எமோஷனாக தான் இருக்குது. கொஞ்சம் படம் நடித்தா நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இனிமேல் திரையில் பார்க்க முடியாது, அவர் நியூஸ் சேனலில் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அவர் சிஎம் ஆகிட்டார். வேறு லெவல் டைட்டில் கார்டே வேறு லெவலில் பங்கமாக பண்ணிட்டாங்க. பக்காவாக ஆப்டான சிஎம் ஜோசப் பக்காவாக இருந்துச்சு. டைட்டில் கார்டெலாம் வேறு லெவல் மஜா ப்ரோ. இந்த படம் வந்து லீக் ஆகி எவ்வளோ இதாகி எவ்வளோ பிரச்சனையாகி இன்னும் பாருங்க 3வது நாள் ஃபுல் க்ரௌடு. காலையில் 9 மணி ஷோ போட்டு கிடைக்கல, 12:30 மணி ஷோ தான் கிடச்சிச்சு. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் இங்கே ஷோ ஓடிட்டு இருக்கு. எல்லா ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு தேட்டர். எல்லா ஸ்க்ரீனும் ஃபுல்லு. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்க்குறாங்க. இங்கே அலோ பண்ணுறாங்க. 18+ போட்டிருக்காங்க, 15+லாம் வந்து பார்க்குறாங்க படம். எல்லாம் பசங்க யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, 90s கிட்ஸ் வந்திருக்காங்க, 70s 80s கிட்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், ஃபுல் ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்து ஷோ ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கு. நல்லா இருக்கு படம். பிளாஸ்ட் தளபதியோட கடைசி படம். ஐயோ அழ வைக்காதீங்க ப்ளீஸ். ரொம்ப எமோஷனாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஹீ இஸ் அ சிஎம். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஃபேன் ஆஃப் ஹிம். தேங்க்யூ. அதுதான் பிளாஸ்ட். ஜெயா பயங்கரமாக இருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாரும் வாய்ஸ் நல்லா இருந்தா அவங்களுக்கு நல்லா சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா வாய்ஸ் கத்தி எனக்கு தொண்டை போயிடுச்சு. ஜனநாயகம் படம் பார்க்குறவங்க எல்லாமே வேறு லெவலு. ஜனநாயகமே வேறு லெவல் தான். மன கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து தளபதி படம் பார்த்துருக்கேன். அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் மனசாரே இருக்கட்டும். ஏன்னா தளபதி மாதிரி ஆக முடியாது. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் தளபதி சொன்னதை காப்பாற்றிட்டாரு. அதை தமிழ்நாட்டை தான் மாற்றுவார் நாங்கள் நினைக்கிறோம். தளபதினாலே ரீமேக்கு 1 மேக்கெலாம் இல்லை, ஒன்லி மேக்கு, தளபதி மேக்கு. செம்மையாக இருக்குது. தளபதிக்காக எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம், செஞ்சுட்டாரு. அதுதான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. என்ன ஒன்று சின்ன பசங்க வரல, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பசங்களை ஏமாற்றிட்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாரும் பார்க்கலாம். முக்கியமாக சின்ன பசங்க பார்க்கணும், பொம்பளை பசங்க பார்க்கணும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை பார்த்து வளர்ந்தோம், கடைசியில் இதுவே லாஸ்ட் படம்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு லெவலு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், அதெல்லாம் பார்த்தா தான், அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அந்த வேறு லெவலில் இருக்கும். படம் மஜாவாக இருந்தது. படமே நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். சிஎம்மாக பார்த்தா பஞ்சாவாகுது நான் படமே. எல்லாருமே பார்க்கலாம் படம். ஒரு ஆக்டராக வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணார். இப்போது முதலமைச்சராக வேறு வந்திருக்காரு. மக்களுக்கு நிச்சயம் நல்லது தான் செய்வார். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்? ஃபீலிங்காக தான் இருந்தது. என்ன வந்து இப்போ நம்ம அவரை திரையில் நிறையா பார்த்துட்டோம். இப்போ புதுசாக வந்திருக்காரு அரசியல்ன்றது. சூப்பராக தான் மக்களுக்கு ஆட்சி பண்ணுவார், அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் தேட்டர் ஃபீலு எப்போவுமே வைபு டிஃப்ரெண்ட்டு தான். நல்லா இருந்துச்சு. இனிமேல் நடித்தா நல்லாயிருக்கும். நடிக்க மாட்டார் தான், கொஞ்சம் மனசு மாறினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அரசியலை ஓரமாக வச்சுட்டு வந்து ஃபேன்ஸை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும்.
அது பார்க்கணும் எப்படின்னு சொல்லி அவர் தான் இது பண்ணணும். மற்றபடி படம் எல்லாமே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியா ஒரு 2 நிமிஷம் வந்து தளபதி எல்லாரையும் அள வச்சுட்டாரு. ஆமாம், அது வந்து எல்லாருக்குமே ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்துச்சு. ஒரு 69 படம் ஒரு எல்லாருமே பிறந்ததுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன் திடீர்னுட்டு வந்து படத்தில் நடிக்கலன்றப்போ அது எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் பண்ணுறப்போ அவங்களுக்கு அது என்டர்டெய்னிங்காக இருந்தோம், சாட்டிஸ்ஃபைடாக ஓகே இருந்து பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அதனால அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நான். அவ்வளோதான். தளபதிக்கு 2-3 டைட்டில் கார்டு பார்த்துட்டோம் இது வரைக்கும். இந்த படத்துல புதுசா ஒரு டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் கார்டு வந்து எப்படி சொல்கிறதுனா புதுசாக இருக்குது. இது நம்ம தளபதி விஜய் தானா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதுதான் உண்மை. அதனால எங்களுக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. அடுத்த வருஷங்கள்லேயும் அவரே இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. அவ்வளோதான். அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா என்னமா இருந்திருக்கும்? எலெக்ஷன் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா கம்பல்சரி டவுட்டே இல்லாமல் அவர் தான் வந்திருப்பார். டவுட்டே தேவையில்லை. ஆமாம், டவுட்டே தேவையில்லை. பட்டு என்னன்னு தெரியல, அதனால தள்ளி போட்டுட்டாங்க. பட்டு படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே தளபதி படம் மாதிரி இருந்துச்சு. தளபதிக்கான படம் அவ்வளோ.